ஹாய் நண்பா, வணக்கம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம 4 போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ரூட்டு அமைஞ்சிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல் பவரில் 3ஆம் நம்பரில் வச்சுட்டேன் நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி இந்த ஏபிபிசிக்கெலாம் 86, 84 கூட கொடுத்துருந்தேன் மெயினாக. அது அப்படியே பார்த்தீங்கன்னா, உள் நம்பருக்கு 846ன்னு போயிடுச்சு நண்பா. வெளி நம்பருக்கு வந்தது எல்லாமே பவரில் தான் வந்திருக்கு. கொஞ்சம் கூட இந்த மாதிரி எதிர்பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் கூட 841 கூட கொடுத்துருந்தேன். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் நண்பா. 639 போர்டு நல்லா மாற்றி வச்சுருந்துருக்கான். இது எதிர்பார்க்கல நண்பா. இந்த மாதிரி நான் வந்து ஒரு நம்பர் எடுக்கும்போது ஒரு என்னோடய கெஸ்ஸிங்க்கு வர்றது எடுக்கிறேன், சரிங்களா? நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாவோ பவரில் வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே மாற்றி போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து ப்ளே பண்ணால் இந்த மாதிரி மிஸ் ஆகும்போது கஷ்டமாக இருக்குது. அது நான் வீடியோ போட வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால தான் போடுறேன், சரிங்களா? என்னோடய கெஸ்ஸிங் கூட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி நீங்கள் போடுங்க நண்பா. உங்களுக்கு கட்டாயம் வின்னிங் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரி நண்பா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரூட்டு தான், நம்பர் கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து சீக்கிரம் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் அப்படியே உள் நம்பர் நண்பா 846, சரிங்களா? இதே நம்பர் அப்படியே வெளி நம்பருக்கு பவரில் வச்சுருந்துருப்பான். இந்த மாதிரியெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 93 அப்படியே திருப்பி ஒரு நம்பர் திருப்பி வச்சுருந்துருப்பான். எந்த இது பவரும் கூட கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுருந்துருப்பான். பரவாயில்ல நண்பா. இங்கே ரம்மியில் பாருங்கள் 8, அப்புறம் ஒரு 7, சரிங்களா? 8, அப்புறம் ஒரு 7, அப்புறம் ஒரு 6 வந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் டிலேவாக ஒரு 6, சரிங்களா? அடுத்து வந்தால் ஒரு 5 வந்து வர்றக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. நேற்று கூட மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். அது என்னென்னா இந்த 52 இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கிராஸ் 52 வச்சதுக்கு இது வந்து பிசிக்கு வந்து இந்த நம்பர் 52, 57 வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன், சரிங்களா? இது வந்து இதுக்கு வந்து இன்னொரு ரூட் இருக்குது பாருங்கள். அதாவது 2 நாள் ஒரு நாள் வரும்னு கொடுத்துருந்தேன், இன்றைக்கி வரல, சரிங்களா? மேபி நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பி போர்டு 9 நவுத்தி இங்கே வச்சுருந்துருக்காங்களா, சரிங்களா? இப்படி வச்சதுக்கு வந்து இந்த 52 இருக்கு இல்லைங்களா? இந்த 52 அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் பார்த்தீங்களா 07, இது வந்து நாளைக்கு ஏபிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? அப்படி இல்லைன்னா பிசியில் கூட நவுத்தி வைக்கலாம், சரிங்களா? இது ஏன்னா இது வந்து இன்றைக்கி கூட அந்த மாதிரி வந்திருக்கு, நான் காட்டுறேங்க. அதாவது இந்த சி போர்டு 7 எடுத்து இங்கே ஏ போர்டு வச்சதுக்கு, சரிங்களா? நான் மெயினாக இந்த 51 எதிர்பார்த்துருந்தேன், சரிங்களா? ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த 46, சரிங்களா? அந்த 46 எடுத்து ஏசியில் 69 ஒரு நம்பர் பவர் பண்ணியிருந்தா, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த 9 நவுத்தி வச்சதுக்கு, சரிங்களா? கட்டாயம் வந்து நாளைக்கு வந்து இந்த 52 இல்லைன்னா இந்த 07 பேஸ் பண்ணி தான் நண்பா வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த கிராஸ் ரூட்டும் அங்கே மேட்ச் ஆகுது, சரிங்களா? இந்த கிராஸ் வந்து மெயினாக பிசிக்கு மேட்ச் ஆகுது. ஸோ வந்துட்டு நாளைக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். மந்த்லி சார்ட் நண்பா, சரிங்களா? இந்த மந்த்லி சார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா கிராஸுக்கு 25, சரிங்களா? அப்படியே ஏபிஏசிக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி, சரிங்களா? அப்புறம் அடுத்தது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக 02ன்னு வைக்கிறா, அப்படி இல்லைன்னா 07ன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? வெளியே இந்த நம்பர் வந்து கிராஸில் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இது நோட் பண்ணிங்க. வீக்லி சார்ட் நண்பா, சரிங்களா? இந்த வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி கொடுத்தது தான் நண்பா அந்த 48, சரிங்களா? அப்படியே வந்து ஒரு 3 வாரம் கேப்பில் ஏசிக்கு 48, சரிங்களா? அப்படியே கரெக்டாக 3 வாரம் கேப்பில் இன்றைக்கி பிசிக்கு ஃபுல் பவருக்கு ஏபி ஏசி, இப்போ பிசிக்கு ஃபுல் பவர் வந்து 39 வச்சு இன்றைக்கி வந்திருக்கு நண்பா, சரிங்களா? இந்த மாதிரி ரூட்டு நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? வீக்லி சார்ட்டில் இந்த 342 இருக்கு இல்லைங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டு 342 நண்பா, சரிங்களா? இதில் வந்து இந்த மேல் நம்பர் 3 இருக்கு இல்லைங்களா? அதை 3 எடுத்து கீழே இறக்கி 348 இந்த கிராஸு, சரிங்களா? எப்படியோ பார்த்தீங்கன்னா 342 வச்சுருந்துருப்பான். இந்த 8 இருக்கு இல்லைங்களா? இந்த 8 பார்த்திங்கன்னா அடுத்த வாரம்
ஒரு வாரம் டிலேவாக சி போர்டுக்கு 8க்கு அப்படியே 8 நிறுத்தி இருந்திருப்பான். இதே மாதிரி இந்த 188 இருக்கு இல்லைங்களா, போன வாரம் ரிசல்ட் வச்சதுக்கு இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 177 நண்பா. அப்படி இல்லைன்னா இந்த மேல் நம்பர் 45 சரிங்களா. இந்த மேல் நம்பர் 45 வந்திருக்காது, இந்த 77 வந்திருக்காது. பிசிக்கு 88 வச்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு இந்த 2 7 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 7க்கு ஒரு 7ஆவது பி போர்டில் இல்லைன்னா சி போர்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க நண்பா. இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட் மட்டும் பார்த்துட்டு நம்பர் பார்த்துடலாம் நண்பா சரிங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த 1க்கு 1 சரிங்களா, அதாவது சி போர்டில் 1க்கு 1 நிறுத்துறதுக்கு ஏபிக்கு பார்த்திங்கன்னா 071 சரிங்களா. இந்த 071 வச்சுருந்துருப்பான். சி போர்டில் 1க்கு 1 நிறுத்தி ஏபிக்கு 07, அதாவது இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 091 071 நண்பா சரிங்களா. அந்த 091 எடுத்து இந்த கிராஸில் இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 071 நிறுத்தி இருந்திருப்பான் சரிங்களா. இந்த கணக்கு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு ஒரு 9 வர வேண்டியது இருக்குது. அந்த 9 வந்து பி போர்ட்லேயும் வரலாம், இல்லைன்னா ஆல் போர்ட்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஏன்னா இந்த கிராஸு 96 சரிங்களா, அப்படியே 1 இயர் கேப்பில் ஒரு 99 நண்பா. 6 எப்போவுமே 9 வைப்பான், இது நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 6 வந்திருக்கணும், ஆனால் போன வருஷம் வந்திருக்காது சரிங்களா. ஸோ வந்துட்டு நாளைக்கு ஒரு 9 வந்து ஆல் போர்டில் எங்கேனாலும் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. மெயினாக 9 மிஸ் ஆச்சுன்னா 6 வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 7 வந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், பவரில் வந்தால் 2 வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 7 கணக்குள்ள வர்றதுனால நான் 7 கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசியில் வந்து வெறும் பிசி தான் நண்பா இன்றைக்கி கொடுத்துருக்கேன். பிசிக்கு வெறும் 4 நம்பர் தான் நண்பா சரிங்களா. இன்றைக்கி இது ஒரு சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். 52 25 ஒரு 07 70 நண்பா சரிங்களா. அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு ஒரு 4 நம்பர் நண்பா சரிங்களா. ஒரு 952 ஒரு 902 529 079 நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.